நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ரமேஷ், முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. பெரும் எதிர்பார்ப்புக்கிடையே மக்களவையில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அமளிக்கிடையே இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றங்கள், சட்டமன்றங்கள், தேசிய தலைநகர் பகுதி உள்ளிட்டவற்றில் பெண்களுக்கு 1/3 இடஒதுக்கீடு வழங்க இந்த மசோதா வகை செய்கிறது. மேலும் பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கான இடங்களிலும் 1/3 இடங்களை மகளிருக்கு வழங்க இந்த மசோதா வகை செய்கிறது. ஆனால் இதில் உள்ளிருக்கக்கூடிய ஒரு சின்ன குறைபாடு என்னவென்றால், இந்த மகளிருக்கான இடஒதுக்கீடு என்பது தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டு நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்ட பின்னரே இது நடைமுறைக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகுதி மறுவரையறை செய்வதற்கான பணிகளே 2026 தான் தொடங்க போகிறது. அந்த தொகுதி மறுவரை செய்யக்கூடிய பணிகள் எத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளும் என்பது தெரியாது. அநேகமாக 3 அல்லது 4 ஆண்டுகள் கூட எடுத்துக்கொள்ளப்படலாம். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் 2028 வரை இந்த இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு சூழல் தான் ஏற்படும். அப்படியே இது நடைமுறைப்படுத்தப்பட்டாலும் கூட 15 ஆண்டுகளுக்கு வரை மட்டுமே இந்த மசோதா, அதாவது இந்த இடஒதுக்கீடு என்பது அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 15 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் நிலை என்ன என்பது தெரியவில்லை. எனவே தற்போது அந்த எதிர்பார்ப்புக்கிடையே மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் இந்த மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறார். முன்னதாக இந்த மசோதாவை முன்வைத்து காங்கிரஸ் மற்றும் எதிர்கட்சி ஆளுங்கட்சி உறுப்பினர்களிடையே ஒரு சின்ன கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. இதன் மீது பேசிய காங்கிரஸ் கட்சியுடைய மக்களவை குழு தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி, முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி தான் பெண்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் இடஒதுக்கீடு வழங்கும் சட்டத்தை கொண்டு வந்தார். அதன் பிறகு தங்கள் கட்சியினுடைய முன்னாள் பிரதமர்கள் மன்மோகன் சிங் உட்பட பல பிரதமர்கள் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை கொண்டு வருவதற்கு நிறைய முயற்சிகளை எடுத்திருக்கிறார்கள். நாங்கள் ஏற்கனவே ஒரு மசோதாவை கொண்டு வந்து நிறைவேற்றி இருக்கிறோம், அது இன்னமும் நிலுவையில் இருக்கிறது, அதையே எடுத்துக்கொள்ளலாம் என அவர்கள் தெரிவித்தனர். இதற்கு ஆளும் கட்சி உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். குறுக்கிட்டு பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அவர் சொல்வது ஃபேக்சுவலி இன்கரெக்ட், அவர் தவறான ஒரு தகவல், எந்த மசோதாவும் நிலுவையில் இல்லை. ஒரு மக்களவையிலே மசோதா கொண்டு வந்து நிறைவேற்றப்படாவிட்டால் அந்த மக்களவை கலைக்கப்படுகின்ற போது அந்த மசோதாவும் காலாவதியாகி விடுகிறது. எனவே எந்த மசோதாவும் தற்போது நிலுவையில் இல்லை. எனவே இந்த புதிய மசோதாவை கொண்டு வந்திருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறுக்கிட்டு பதிலளித்தார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். 33% மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்திருக்கிறார் மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். उन्नति कर रहा है तो बाबा साहब ने कोट कहा था, उसको मैं कोट अनकोट कह रहा हूं. उन्होंने कहा, आई मेजर द प्रोग्रेस ऑफ ए कम्युनिटी by the degree of progress which women have achieved. ஒரு சமூகம் வளர்ச்சியடைந்திருக்கிறதா இல்லையா என்பதை அந்த சமூகத்தில் உள்ள பெண்கள் எவ்வாறு வளர்ச்சியடைந்திருக்கிறார்கள் என்பதை பொறுத்தே நான் முடிவு செய்கிறேன் என்று பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் கூறியிருக்கிறார். संविधान के शिल्पकार बाबा साहब भीमराव अम्बेडकर जी को इसलिए भी याद करना चाहता हूं कि 25 नवंबर 1949 को बाबा साहब ने कहा था इसी सेंट्रल हॉल में जिसमें आज लास्ट फंक्शन हुआ कि हम एक ऐसे युग में प्रवेश कर रहे हैं कि हम राजनीतिक क्षेत्र में तो समानता होगी लेकिन सामाजिक और आर्थिक क्षेत्र में समानता नहीं होगी. इसको कौन दूर करेगा? आने वाली सरकारों का ये इसका काम होगा. लेकिन ये नहीं कर पाए जो सरकारें आई. लेकिन जब प्रधानमंत्री मोदी जी आए 2014 में तो जन धन अकाउंट आया. एक महिला के अकाउंट, एक के अकाउंट नहीं, ये असमानता थी अध्यक्ष महोदय. पीएम आवास, एक के घर कच्चा एक के पक्का, ये असमानता थी जिसकी ये बात अधीर रंजन की कर रहे थे. एक के घर शौचालय, एक के घर शौचालय नहीं, ये असमानता थी. एक के घर बिजली, एक के घर बिजली नहीं. एक के घर गैस, एक के घर गैस नहीं. एक के घर नल से जल और एक के घर नल से जल नहीं. और मुद्रा योजना में भी
जैसे प्रधानमंत्री ने जिक्र किया, स्टैंड अप इंडिया में भी 1 लाख से 10 करोड़ तक का लोन, ये असमानता दूर करने का काम अगर किसी ने किया है तो प्रधानमंत्री नरेंद्र मोदी जी ने किया है। इसलिए ये महिलाओं को सशक्तिकरण भी करेगा और महिलाओं का उत्थान भी करेगा और ये दिशा भी देगा। इसलिए मैं इसकी अनुमति चाहता हूं आपसे। ये नारी शक्ति बंधन विधेयक भारत के विकास में नारी शक्ति की 33% மகளிர் இடஒதுக்கீடு மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.